பெரியவர், மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிருபையின் வாழ்த்துக்கள். இன்று வேதாகமத்திலிருந்து ஒரு சிறு பகுதியாக நம்ம ஒரு பகுதியை தியானிக்க இருக்கிறோம். அது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்ற ஒரு தியான பகுதியை நாம் இன்று ஆராதிக்க இருக்கிறோம். அவரை ஆர்ப்பரிக்க இருக்கிறோம். அவரோடு கூட ஒன்றாக இருக்கிறோம். பிதாவே, இந்த நாளை ஆசீர்வதியும் கர்த்தாவே. இப்பொழுதும் கூட நாங்கள் எடுத்திருக்கும் அந்த தலைப்புகளை ஆசீர்வதித்து இந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் நாங்கள் உண்மையும் மகிமைக்கென்று பெயர்படுத்த இதாமே எங்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. உம்முடைய மகிமைக்கென நாங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உம்முடைய மகிமைக்கென்று வெளிப்படட்டும் கர்த்தாவே. நீரே இருந்து ஆசீர்வதித்து எங்கள் வாயின் வார்த்தைகளில் இருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் உம்முடைய வார்த்தைகளாய் இருக்கும்படி ஆசீர்வதியும். இந்த செய்திகளை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்முடையவர்களாக மாற உதவி செய்ய கர்த்தாவே. ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. முதலாவது ஒரு பாடலாக ஆரம்பிப்போம். உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஐயா, உமக்காக தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே, இயேசுராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. இன்னைக்கு நான் பார்க்கக்கூடிய வேத வசனங்களில் இருந்தும் வேத தியானத்திலிருந்து இருக்கக்கூடிய பகுதி, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆம், நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது. நம் தேவனால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. ஆவிக்குரிய வாழ்விலும் சரி, உலகப்பூர்வமான வாழ்க்கையிலும் சரி, என் தேவனால் எல்லாம் கூடும். எனக்காக என் பாவங்களை சுமந்து பலியான கிருபாதார பலி, அவரால் எல்லாமே எனக்காக கூடும். அவர் பரிகார பலி என்று சொல்கிறது கிருபாதார பலி. அவர் எனக்காக பட்ட பாடுகள், அந்த பாடுகளில் இருந்து எனக்கால் எல்லாவற்றையும் என் தேவன் எனக்கு செய்ய முடியும். ஏனால் அவருடைய பிள்ளைகளாக மாறிய நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை என் தேவனோடு இருந்து கடைபிடிக்கும் போது அவளால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அது தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. லூக்கா 1:37 காணப்படுகிறது. முதலில் உங்களோட ஒரு 6 காரியங்களை பேச இருக்கிறோம். இதனால் நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்றத பொறுத்து என் தேவனால் எல்லாம் கூடும். அது என்னவெல்லாம் கூடும் அப்படின்றதான் நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக, கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாகுவாய். கர்த்தர் எப்படி இருப்பாரா? உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். உன்னை எல்லா இடத்திலும் உன் தலையை உயர்த்துகிற ஆண்டவர் உன்னோடு இருக்கிறபடியினால் உனக்கு எப்பொழுதுமே நித்திய கிருபை உண்டு. உன்னை வாழாக்காமல் தலையாக்குகிற தேவன், நீ கீழாகாமல் மேலாக ஆக்கி ஒவ்வொருவர் முன்னாடியும் உன்னை மேலோக்கி நிக்க வைக்கிற தேவன் என் தேவன். கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். உபாகமம் 28:14 படி. இரண்டாவதாக, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை தள்ளாட விட்டார். சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. உன்னுடைய பாரம் எதுவாக இருந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமா, உன்னுடைய வேலை சம்பந்தமா, உன்னுடைய குடும்ப சம்பந்தமா, இல்ல ஆவிக்குரிய சம்பந்தமா, எதுவாக இருந்தாலும் சரி, என் தேவன் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை தள்ளாட விட்டார். அவர் சொல்கிற தேவன், என் தேவன் உன்னை காப்பாற்ற, உன்னோடு கிருபையாக இருக்க, உன்னை விசுவாசிக்க வைக்க, உன்னை பாதுகாத்துக் கொள்ள என் தேவன் தயாராக இருக்கிறார். உன் பாரத்தை என் மேல் வைத்து விடு, நான் உன்னை ஆதரிப்பேன் என்கிறார். அதற்கு நீ முதலாவதாக
நீதிமானாக இருக்க வேண்டும். நீதிமானை தள்ளாட விட்டார் அப்படின்றதுதான் தேவனுடைய வார்த்தை. நமக்கு மூன்றாவது வார்த்தை பார்ப்போம். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். சங்கீதம் 91:15. ஆபத்து காலத்தில் எனக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் சரி, உலக ரீதியாக வந்தாலும் சரி, அந்த ஆபத்தை நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். எப்படியா நமக்கு வந்த பாவத்தை, நம்மளோடு வந்த ஆபத்தை அவர் தாமே அவனோடு இருந்து நம்மோடு இருந்து நம்மை தப்புவித்து நம்மை கனப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். நமக்கு வர பாடுகளாக இருக்கட்டும், நமக்கு வர கஷ்டங்களாக இருக்கட்டும், வேதனைகளாக இருக்கட்டும், துன்பங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவர் என்னோடு இருந்து என்னை தப்புவித்து என்னை கனப்படுத்துவார். ஓகேவா? அடுத்ததாக நான்காவது காரியம், கர்த்தர் உன்னை பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். கர்த்தர் உனக்கு பரிபூர்ண நன்மை, உனக்கு சாதாரண நன்மை இல்ல, பரிபூர்ண நன்மை அப்படின்ற போது என்றென்றைக்கும் நீ எது செய்தாலும் செய்யாவிட்டாலும், நீ அவரோடு இணைந்திருக்கும் பொழுதும் சரி, அவளை விட்டு விலகி இருக்கிற பொழுதும் சரி, பரிபூர்ண நன்மையை உனக்கு உண்டாக கடவார். கிறிஸ்தவன் என்று நீ வரும் பொழுது, கிறிஸ்து பிளஸ் அவன் கிறிஸ்தவன், கிறிஸ்தவனாக நீ வாழும் பொழுது பரிபூர்ண நன்மை உனக்கு உண்டாகும். 2-3 லட்சம். அடுத்ததாக தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. யோபு 42:2. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் இந்த காரியங்கள் அல்ல, இந்த சிறு காரியங்கள் இல்ல, சிறு பிரச்சனைகள் அல்ல, இந்த பிரச்சனைகள் இல்ல, அவர் சகலத்தையும், எல்லா விதமான பிரச்சனைகளும் நம்ம குடும்ப வாழ்க்கையிலும் சரி, நம்ம உலகப்பூர்வமான வாழ்க்கையிலும் சரி, நமதோட வேலை வாய்ப்புகள் இருக்கிற எல்லா சகலத்தையும் செய்த அவர் தடைகளை நீக்கி சகலத்தையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீர் செய்ய நினைப்பது தடைபடாது. அவர் ஒரு விஷயத்தை நினைச்சிட்டார், நம்ம வாழ்க்கையில கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா அந்த விஷயம் ஒருபோதும் தடைபட்டு போகாது. அவருடைய விஷயம் நீ அதுக்காக தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவனை பற்றி கொள்ள வேண்டும். என் தேவனை பற்றி கொள்ளும் பொழுது, என் தேவனை நான் பற்றி கொள்ளும் பொழுது அவர் செய்ய நினைப்பது என் வாழ்வில் ஒருபோதும் தடைபடாது. கடைசியாக பகுதி, மனுஷரால் இது கூடாததுதான், ஆனால் இது தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும். மனுஷனால் கூடாத காரியம் ஒன்று உண்டு. உனக்கு சரியான பிரச்சனைகள் வரும். ஒருத்தர் காசு கேட்டனா காசு கிடைக்காது, ஒருத்தட்ட வேலை கேட்டா வேலை கிடைக்காது, ஒரு பண ரீதியான பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனை, குடும்ப ரீதியான பிரச்சனை, சகோதரர்களுக்கு மத்தியில் உள்ள பிரச்சனை, இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது மனுஷரால் கூடாதது காரியம். அதை நம்ம மன்னிக்கவும், நம்மை ஆர்ப்பரிக்கவும், நம் மன்னிப்பை ஏற்று நம்மளை வழிநடத்தவும், நம்மளுடைய உலகப்பூர்வமான காரியங்களிலிருந்து நம்மளை விடுபடுத்தவும் அது மனுஷரால் முடியாது. தேவனால் எல்லாம் கூடும். தேவனால் இது கூடாதது அல்ல. தேவனாலே, என் பரிசுத்த தேவனாலே என்னை வாழ வைக்கும், என்னை விசுவாசிக்கும், நான் விசுவாசிக்கும் தேவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீ இயேசுவுக்காய் நில், இயேசு உனக்காய் நிற்பார். நீ இயேசுவுக்காய் நில், இயேசு உனக்காக நிற்பார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆவியானவரே. இங்கே நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையை கொடுத்து நீர் ஆசீர்வதித்து உமது கிருபைக்காய் ஸ்லாக்கியத்திற்காய் நன்றி கர்த்தாவே. இந்த வார்த்தைகள் என்னிடமிருந்து பெறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் உம்முடைய வார்த்தைகளாக மாறி ஒவ்வொரு இடமும் சென்று ஒவ்வொருவர்களாக ஆசீர்வாதத்தையும் பெருகெடுத்து ஓரபடியும் அவர்களை விசுவாசத்தில் நிலை பெற வைக்கவும் உடைய மகிமைக்கென்ற இந்த வார்த்தைகள் வெளிப்பட்டதை நீ ஆசீர்வதி கர்த்தாவே. நீரே ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரையும் இந்த வசனத்தை கொண்டு அவர்கள் விசுவாசிக்கத்தக்கவர்களாய் மாறி தன் பாரங்களை முழுவதுமாக உமது மேல் வைத்து உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று அவர்கள் விசுவாசிக்கும்படி அவர்களை ஆசீர்வதியும், பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க கர்த்தாவே. ஆமென், ஆமென், ஆமென்.